எல்லா நிம்மதியும், எந்த விதமான ஸ்ட்ரெஸ், எந்த விதமான கவலை, எந்த விதமான வேதனை, எந்த விதமான கஷ்டம், எந்த விதமான பாரதூரம் இல்லாத ஒரு அற்புதமான உலகத்தில் என்னை என் ரப்பு வைத்து அழகு பார்க்கிறான். அதுதானே எனக்கு மெயின். فهو في عيشة راضية في جنة عالية. உயர்ந்த சொர்க்கத்தில் என்னை வைத்து அழகு பார்க்கிறான். உயர்ந்த சொர்க்கத்தில் என்னை வைத்து அழகு பார்க்கிறான். என்னுடைய அமல்கள் தானே காரணம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்னை படைத்த ரப்பின் நினைவுகளால் என்னை நான் முந்திக் கொண்டே இருந்தேன். அதனால் எனக்கு அல்லாஹ் தந்த வெற்றி மகத்தானதாக இருந்தது. தர்மமா, சதகாவா, அல்ஹம்துலில்லாஹ், திக்ரா, ஃபிக்ரா, குர்ஆனா, அல்ஹம்துலில்லாஹ், என்னை நானே அர்ப்பணம் செய்து என் ரப்பிடத்தில் நான் சரணாகதி அடைந்தேன். அவன் என்னை ஏமாற்றவில்லை. நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவருடைய கருணையும் உண்டாவதாக. அன்பிற்கும் இருந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்றைக்குமே கஷ்டப்பட்டு வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் தாய் தகப்பனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் போது அந்த தாய் தகப்பன் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. அந்த நேரத்தில் அப்பிள்ளைகளுக்காக தந்தையும் தாயும் பட்ட கஷ்டங்கள் மறந்து விடுகின்றது. வீட்டுக்குள் நுழைகிறார். நுழையும் போதே பிள்ளைகள் குர்ஆனை ஓதிக்கொண்டும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டும் தொழுது கொண்டும் இபாதத் செய்து கொண்டும் இருக்கும்போது அப்பிள்ளைகளுக்காக இவர் பட்ட பாட்டில் பெரிய அளவுக்குள்ள சோதனைகள், வேதனைகள் எல்லாம் அவருடைய நெஞ்சத்தில் இருந்து மறைந்து விடுகிறது. அப்பிள்ளைகள் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் கண்ணுக்கு பெரிதாக தெரிகிறது. குர்ஆன் ஓதுவதிலிருந்து பிள்ளைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்லமல்கள் கூட பெற்றோர்களுடைய உள்ளத்தை பூரிப்படைய செய்யக்கூடியதாக, அவர்களை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்வது, அல்லாஹ்விற்கு ஹிதமத் செய்வது, இன்னவர ஏழை எளிய மக்களுக்கு ஹிதமத் செய்வது, இந்த மூன்றும் குழந்தைகளுடைய விஷயத்தில் அமையப்பட்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்ஷா அல்லாஹ் மிகச்சிறந்த முன்னேற்றத்திலும் மிகச்சிறந்த வெற்றி பயணத்திலும் செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு நல்லறத்தை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகிறான். அதை ஏற்றுக்கொண்டு அந்த நல்லறத்தை செயல்படுத்தக்கூடியவரை அல்லாஹ் தஆலா மிகவும் நேசிக்கிறார். தான தர்மங்கள், தான தர்மங்கள் மனதின் ஈரத்தோடு செய்யக்கூடிய மனிதாபிமான நேசங்கள், பாசங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு பெரும் வெற்றியை அவனுக்கு ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விபச்சாரி, காலம் முழுக்க துர்நடத்தை உள்ளவள், காட்டு வழியே பயணம் செய்யக்கூடிய அவள், தாகம் ஏற்பட்டு அவள் என்ன செய்கிறாள், சுத்தமுற்றும் தேடுகிறாள். ஒரு கிணறு ஒன்று தென்படுகிறது. தண்ணி இருக்குதா, தண்ணி தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறா. தண்ணி இருக்கிறது, ஆனால் ரொம்ப ஆழத்தில் இருக்கிறது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட அவள் கீழே இறங்குகிறார். அந்த கிணற்றில் உள்ளே படிக்கட்டு மாதிரி இருக்குது, அது கீழே இறங்குறார். தாகம் மேலிட என்ன செய்யறான்னா அள்ளி பருகுகிறார். தன்னுடைய உடல் எல்லாம் ஊத்தி கொள்கிறாள், அள்ளி பருகிறாள். தண்ணிய தாகம் தீர 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 அள்ளி பருகுகிறாள். பருகி என்ன செய்யறான்னா மேல வர்றா. மேல வந்த உடனேயே அவன் உடம்பில் இருந்த உடையில் இருந்த அத்தனை ஈரமும் சொட்டு சொட்டு என்று பூமியில் வடிகிறது. ஒரு நாய் ஒன்று ஓடோடி வந்து அந்த ஈரத்தை, அந்த ஈர பதத்தை நாக்கை வைத்து நக்குகிறது. இதை கண்ட அவள், அடடா, அந்த நாய்க்கும் தன்னை போல தாகம் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாண்டா, திரும்ப அவள் கீழே இறங்குகிறாள். இறங்கி யோசிக்கிறாள், என்ன இதை வச்சு நம்ம அந்த நாய்க்கு தாகம் தீர்க்க முடியும். ஷூ இருக்கிறது, அவருடைய ஷூ. அந்த மோசாவை கலட்டி என்ன பண்றாண்டா, தண்ணியை ஒப்பிக்கொண்டு திரும்ப மேல கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து அந்த நாயின் வாயில் ஊற்றுகிறாள். நன்றியோடு அது குடித்து விட்டு செல்கிறது. அல்லாஹ் அக்பர். புகாரில வரக்கூடிய இந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் செய்த அத்தனை கேடுகளையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து அவள் செய்த இந்த ஒரு உபகாரத்தின் காரணமாக பக்கது தகலத்தில் ஜன்னா, அவள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டாள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவள் செய்யறது பெரிய பாரதூரமான அமல் ஒண்ணு கிடையாது. இவள் செய்தது ஒரு பெரிய ஹஜ் கிடையாது. இவள் செய்தது ஒரு பெரிய சதக்கா கிடையாது. இவள் செய்தது ஒரு பெரிய அமல்களின் உச்சம் கிடையாது.
சாதா சீதாவாக அல்லாஹ்வின் ஜீவனாக இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்து அதை தாகம் தீர்த்தால், இது ஒன்றுதான் அவள் செய்தா. அவள் செய்த இந்த ஒரு நல்லவளின் காரணமாக அவள் செய்த கடந்த கால கசப்புகளை எல்லாம் அல்லாஹ் அழித்தார். அவருடைய வருங்காலத்தை அல்லாஹ் சொர்க்கமாக மாற்றினார். அப்போ நீங்க நல்லா கவனிச்சுக்கன்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு பெரிய அமல், பெரிய அளவுக்கு அர்ப்பணிப்போடு செய்யப்படக்கூடிய அமல் மட்டும்தான் பிடிக்கும். மற்ற சின்ன அமல்கள் மேல கவனம் செலுத்த மாட்டான்றது உடைஞ்சு போகுதா இல்லையா? சுக்குநூற உடைஞ்சு போகுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்க செய்யக்கூடிய ஒரு சாதாரண அமல் கூட உன்னதமான நிலையை பெற்று தரும் என்பதற்கு இந்த ஹதீஸை விட ஒரு சிறந்த சான்று நான் என்ன சொல்ல முடியும் சகோதரிகளே? அதனால அமல்கள் என்ற இந்த அமல்களை நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் மட்டும் சின்ன அமல் பெரிய அமல் என்று இல்லாமல் அல்லாஹ்விற்காக நாம் நேரம் செலவழித்தது எவ்வளவு அப்படின்றத பரீட்சித்து பார்த்து அந்த பரீட்சையில நாம என்ன செய்யணும்னு சொன்னா பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு துடிக்கணும். ஒரு நாள் எடுக்கிறீங்க, அந்த ஒரு நாள்ல அல்லாஹ்விற்காக ஸ்பெண்ட் பண்ண நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1 மணி நேரமா, அடுத்த நாள் அந்த 1 மணி நேரத்தை நான் 1.5 மணி நேரமா மாத்துவேன். 1.5 மணி நேரமா மாத்துவேன். அடுத்த நாள் அந்த 1.5 மணி நேரத்தை 2 மணி நேரமா மாத்துவேன். அதுக்கு அடுத்த நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரமா நான் மாத்தினா என்ன? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பார்த்து பார்த்து செய்வது உங்களை சொர்க்கத்தின் பக்கம் ஒரு பெரிய அளவுக்கு படிப்படியாக கொண்டு சென்று உச்சத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தொட வைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம் இன்னைக்கு அப்படி கணக்கு பண்றோமா? மனசை தொட்டு சொல்லுவோமே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கப்படக்கூடிய நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு அக்பர், கண்ணீர் விட்டு கதறலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படித்தான் நம்முடைய அந்த இதுகளை பொறுத்துக்கிட்டு இருக்கிறானோ தெரியல. சாதா சீதாவாக செலவழிக்கக்கூடிய நேரத்தை விட அல்லாஹ்விற்கு செலவழிக்கக்கூடிய நேரம் அற்ப சொற்ப கம்மி. ஒரு படத்தை உட்கார்ந்து பார்க்கிறேன் 2.5 மணி நேரம், ஒரு டிவி தொடர 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கிறேன், ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சியை, ஆனால் படைத்தவனுக்காக என்னுடைய நேரத்தை செலவழிப்பது நான் ஆக அற்பத்திலும் அற்பனாக மாறிவிட்டேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய திக்ர்கள் எத்தனை, என்னுடைய ஃபிக்ர்கள் எத்தனை, என்னுடைய குர்ஆன் திலாவத்துகள் எத்தனை, அல்லாஹ்விடத்தில் நான் சமர்ப்பித்த துஆக்கள் எத்தனை, அல்லாஹ்விடத்தில் நான் பேசிய பேச்சுக்கள் எத்தனை என்றால் அல்லாஹ் அக்பர், வெட்கி தலை குனிய வேண்டும். வெறும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசக்கூடிய தொழுகை கூட என்னிடத்தில் ஒழுங்காக இல்லை. அவசரமாக நான் செய்யக்கூடிய தொழுகை, அவசரமாக நான் செய்யக்கூடிய திலாவத், அல்லாஹ் அக்பர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு அவர்கள் ஒதுக்கிய நேரம் இருக்குது பாருங்க. அல்லாஹ் அக்பர். கால் அப்படியே வீங்கி இயல்பு நிலை மாறக்கூடிய அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்பது வரலாறு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க இல்லையா, லா தஸ்அல் தூலுஹுன்ன வலா ஹஸ்னுஹுன்ன, அந்த தொழுகையினுடைய அலங்காரத்தையும் அதனுடைய நீளத்தையும் நீ கேட்கவே கேட்காத, அவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்றாங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப நான் இறைவனுக்காக செலவழிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு கஞ்சத்தனம் காட்டுகிறேன். ஆனால் என்னை படைத்த லத்தீஃப், என்னை படைத்த அந்த ரஹீம், என்னை படைத்த அந்த வஹாப் எனக்கு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறார். ஒரு குழந்தை கருவில் உருவாகின்ற நேரத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட். ஏங்க, அந்த கருவுல உருவாக்குறதுல இருந்து ஸ்டார்ட். நேத்து ஒரு அம்மா என்கிட்ட போன் பண்ணி, அரசாக்களுக்கு போறீங்க வாரீங்க, ஒரு குழந்தை ஒண்ணு நான் தத்தெடுக்கணும் சார். கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அவளுக்கு குழந்தை இல்லை. ஒரு குழந்தை ஒண்ணு தத்தெடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு குழந்தைய, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைய, பீகார்ல இந்த மாதிரி வட மாநிலங்கள்ல இருந்து வந்து ஓதக்கூடிய குழந்தைகளை ஏதாவது ஒண்ணு அடாப்ட் பண்ணி நான் வளர்க்கணும்னு சொல்லி ஆசையா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, ஏமா குழந்தை உங்களுக்கு இப்பதான் 5 வருஷம் தான் ஆயிருக்குது, இல்ல இன்ஷால்லா பிறக்கும், ஆனாலும் அந்த குழந்தை மேல உள்ள அந்த மோகம், குழந்தை மேல உள்ள அந்த தீராத ஒரு பாசம், எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தைய என் கண்காணிப்புல வச்சு வளர்க்கணும்னு சொல்லி அப்படி ஆதங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லுது. நான் எங்க போய்மா அந்த மாதிரி நான் தேட முடியும்? நம்மள்கிட்ட நம்ம தெரிஞ்சு ஓதக்கூடிய மதரசாக்கள்ல ஓதக்கூடிய குழந்தைகள்லாம் 5, 6, 7 வயசெல்லாம் தாண்டின குழந்தைகள்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏமாற்றத்தோடு அல்லாஹ் தருவான்ல ஹஸ்ரத், அல்லாஹ் கண்டிப்பா எனக்கு தருவான்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மருகுவதை புழுங்குவதை நம்மால் காண முடிகிறது. அப்போ ஒரு குழந்தையை உருவாக்குவதிலிருந்து உன்னை படைத்த அந்த ரஹீமின் அந்த ரஹமத் கவுண்டன் ஆரம்பம், அவருடைய கவுண்டன் ஆரம்பம். அந்த குழந்தை முதலா கர்ப்ப கிரகத்துக்குள்ள வைக்கப்பட்ட உடனேயே அது முழுமையாக குழந்தையாக வைக்கப்படல, ஒரு அற்ப துளியாக வைக்கப்படுது. 1 மாசம் 2 மாசம் ஆன உடனே அது சதை கட்டியாக பிடிக்கிறது. அட்டப்பூச்சி மாதிரி தாயின் கர்ப்பத்தை ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு கர்ப்ப பைய ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுல இருந்து சர்க்குலேஷன், ரத்த சர்க்குலேஷன், சத்து சர்க்குலேஷன், அந்த குழந்தைகளுக்கான ஆற்றல் சர்க்குலேஷன், பிளட், ஃபுட் அண்ட் பவர், இந்த 3 சர்க்குலேஷனை தாயின் உணவிலிருந்து பகுத்துணர்ச்சி, தாயின் உணவிலிருந்து அப்படியே பகுத்தெடுத்து அந்த குழந்தையின் தொப்புள் கொடி வழியாக அனுப்பி அந்த குழந்தையின் கண், அந்த குழந்தையின் காது, அந்த குழந்தையின் மூளை, அந்த குழந்தையின் இதயம், அந்த குழந்தையின் மறை உறுப்பு, அந்த குழந்தையின் உள்ளுறுப்பு அனைத்திலும் நீக்கமற சக்தியையும் உணவையும் அதற்குண்டான போஷாக்கையும் கொடுத்து அந்த குழந்தையின் மீது கண்காணிப்பவன் தாயா அல்லது தாயை விட மேலான அந்த ரப்பா என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த ரப்புக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குவதற்கு தயக்கமா? படைத்தவனின் கலாம் ஷரீஃபை படிப்பதற்கு தயக்கமா? அவனுடைய மேலான அற்புதமான அந்த அஸ்மாக்களை, திக்ருகளை படிப்பதற்கு நமக்குள் மலைச்சலா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை ஒரு நாளாவது சிந்தித்து பார்த்தோமா? நான் பிறப்பின் அந்த ஒரு அந்தரங்கத்தை, அந்த பிறப்பின் அதிசயத்தை ஒரு மூமின் உச்சக்கட்டமாக உணர்ந்தானேயானால் அவன் வலியுள்ளாக மாறிவிடுவான். சத்தியமாக அதெல்லாம் உணர்வே இல்லைங்க. உலகம் 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 உலகொண்டு உலகத்துடைய இன்பங்கள் மட்டும்தானே என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னை படைத்தவனுடைய அகமியத்தை பார்ப்பதற்கு என் கண்கள் தயங்கிக் கொள்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அனுதினமும் தொழுகையில் தன்னையே அர்ப்பணித்த மகான்கள், உலகம் கொடுக்கப்பட்ட ஹஜ்ரத் சய்யிதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய உலகம் கொடுக்கப்பட்டார், எவ்வளவு பெரிய உலகம் கொடுக்கப்பட்டார். எனக்கு தரப்பட்ட அரசாட்சியை போல நீ வேறு யாருக்கும் தரக்கூடாது என்று உரிமையோடு வாங்கினார் அரசாட்சியை. எனக்கு பிறகு வேறு யாரும் என்ன மாதிரி ஆட்சி பண்ணிருக்க கூடாது அந்த ஆட்சி அதிகாரத்தை வாங்கினார். அந்த ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டும் கூட அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு மேல மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்களா? படைப்புகள் எப்படி இருக்கின்றன, படைப்புகளுக்கு உண்டான வஜீபனம் எப்படி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாம் நம்முடைய அரசாட்சி எப்படி இருக்கிறது, மக்கள் எப்படி பேசிக் கொள்றாங்க, இதுல மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்களா? குதிரை மீது அலாதி பிரியம் உள்ள சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை பக்து தப்பி போய் விட்டது. குதிரையை அந்த அளவுக்கு ரசித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த குதிரை என் ரப்பை மலக்கடிக்க செய்து விட்டது என்று சொல்லி அதை வெட்ட துணிந்தவர். இன்றைக்கு நாம் எத்தனை 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 அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜனவரி 1 வந்தது. இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நான் முஸ்லிம் என்பதையே மறந்து திரிந்த மாபாவிகள், தான் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கொள்கை கோட்பாட்டுக்கு சொந்தக்காரன், தான் எப்பேற்பட்ட இஸ்லாமியம் என்ற பரிசுத்தமான மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் என்பதை மறந்து அந்நிய கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடித்து தன்னை மறந்து, தன் ஈமானை மறந்து, தனக்குள்ள இஸ்ஸத்தை மறந்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறார். சகோதரர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். யாரடா சொன்னது இது போன்ற கலாச்சாரத்தை? சினிமா மோகிகளாக என்றும் மறை வேதத்தை ஓத வேண்டிய அந்த கண்கள் எப்போது பார்த்தாலும் சினிமா பாடல்களையே பார்த்து கொண்டும் ரசித்துக் கொண்டும் ஷார்ட்ஸை, அந்த சின்ன சின்ன கிளிப்புகளை தொடர்ந்து பார்த்து கொண்டும் அதிலேயே தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டன. கேக் வெட்டி கொண்டாட்டம் நம்முடைய சாதிக் பாஷா இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். சிறு குழந்தைகள் வழிகெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சகோதரிகளே, சகோதரர்களே, செலிப்ரேஷன், நாங்களாம் செலிப்ரேஷன் பண்றோம். எல்லா மக்களையும் மாதிரி நாங்களும் செலிப்ரேஷன் பண்றோம்.
அடே, அடுத்தவனுக்கு செலிப்ரேஷன் பண்றதுல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா? உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்விற்காக நான் வழங்கிய நேரங்கள் எத்தனை என்று நான் விசாரிக்கப்படுவேன் ஆகிரத்தில். அப்போது என் பட்டோலை, வாழ்நாளை பட்டோலை, வாழ்நாள் பட்டோலை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது அதுல அல்லாஹ்விற்காக நான் ஸ்பெண்ட் பண்ற நேரம் ரொம்ப அதிகமா, நான் அல்லாஹ்விற்காக ஸ்பெண்ட் பண்ண நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்துல அந்த ரப்பின் உள்ளத்தை எவ்வளவு பெரிய ஆனந்தம் ஏற்படும் தெரியுமா? சூரா ஹாக்காவை எடுத்து பாருங்கள். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ. அல்லாஹு அக்பர். إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ وَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا. அல்லாஹு அக்பர். உணர முடிந்ததா உங்களால்? எவன் கரத்தில் எவன் வலது கரத்தில் வாழ்நாள் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ அவர் எவ்வளவு ஆனந்தமாக, இதோ என்னுடைய அந்த பட்டோலையை படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, நான் நல்லவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். என் இபாதத்துக்கள் உயிர் பெற்று விட்டன. என் இபாதத்துக்கள் என்னை ஏமாற்றவில்லை. நான் தொழுத தொழுகையும், நான் ஓதிய கிராத்தும், நான் ஓதிய திக்ரும், நான் ஓதிய ஃபிக்ரும் இந்த அபாயகரமான காலகட்டத்தில் என்னை மிகச்சிறந்த ஆபத் பாந்தவனாக காப்பாற்றி விட்டன. அல்லாஹ் அக்பர். இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. நான் கண்டிப்பா உணர்ந்திருந்தேன், எனக்கு கேள்வி எனக்கு கேட்கப்படும் அப்படின்றத நான் உணர்ந்திருந்தேன். அல்லாஹ் சொல்கிறான், அவனை திருப்திகரமான வாழ்க்கையில் அவனை ஏற்படுத்தி விடுகிறோம். என்ன ஒரு திருப்தி! சொர்க்கத்தை நினைச்சு பாருங்களேன். இந்த பாழாய் போன துனியாவை, அழிக்கக்கூடிய துனியாவை, அழியக்கூடிய துனியாவை மறந்துவிட்டு என்றும் தென்றல் காற்றும், சோலை வனமும், புஷ்ப வனமும், ஒட்டுமொத்தமான எல்லா நிம்மதியும், எந்த விதமான ஸ்ட்ரெஸ், எந்த விதமான கவலை, எந்த விதமான வேதனை, எந்த விதமான கஷ்டம், எந்த விதமான பாரதூரம் இல்லாத ஒரு அற்புதமான உலகத்தில் என்னை என் ரப்பு வைத்து அழகு பார்க்கிறான். அதுதானே எனக்கு மெயின். உயர்ந்த சொர்க்கத்தில் என்னை வைத்து அழகு பார்க்கிறான். உயர்ந்த சொர்க்கத்தில் என்னை வைத்து அழகு பார்க்கிறான். என்னுடைய அமல்கள் தானே காரணம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்னை படைத்த ரப்பின் நினைவுகளால் என்னை நான் முந்திக் கொண்டே இருந்தேன். அதனால் எனக்கு அல்லாஹ் தந்த வெற்றி மகத்தானதாக இருந்தது. தர்மமா, சதகாவா, அல்ஹம்துலில்லாஹ், திக்ரா, ஃபிக்ரா, குர்ஆனா, அல்ஹம்துலில்லாஹ், என்னை நானே அர்ப்பணம் செய்து என் ரப்பிடத்தில் நான் சரணாகதி அடைந்தேன். அவன் என்னை ஏமாற்றவில்லை. ஆனால் அதே சமயத்தில் யாருடைய இடதுகரத்தில் அந்த குறைவான நன்மை உள்ள சில்லறைத்தனமான நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய, ஆக அற்ப சொற்ப நன்றி செலுத்திய, பாவங்களை மலை போல் குவித்து வைத்திருக்கக்கூடிய அவனுடைய கரத்தில், இடது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ, இது எனக்கு தராமல் இருந்திருக்கலாமே, எனக்கு தராமல் இருந்திருக்கலாமே. பலம் அதிரிமா ஹிசாபியா, கேள்வி கணக்கு என்று ஒன்று இருக்கிறது என்பதையே நான் அறியாமல் இருந்து விட்டேனே. மாகனா அன்னி மாலியா, என்னுடைய பொருட்கள், என்னுடைய செல்வங்கள் எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டதே. ஹலகான்னி சுல்தானியா, என்னுடைய ஆளுமை, என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம், நான் என்ற அந்த மமதியோடு வாழ்ந்த அந்த அதிகார தோரணை அனைத்தும் அழிந்து போய்விட்டது. உடனே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது வார்த்தை, ஹுதூஹு பகுல்லு, புலம்பக்கூடிய அவனை பிடியுங்கள். தும்மல் ஜஹீம ஸல்லு, எனக்கு நன்றி கொண்ட அந்த பாவியை நரகத்தில் தள்ளுங்கள். தும்ம ஃபீ சில்சிலத்தின் தரவுஹா 70 ذراعا فاسلكوا,
70 முழ சங்கிலிகளால் அவனை இருக்க பிணையுங்கள், அவன் மூச்சு கூட விட முடியாது. நினைச்சு பாருங்களேன். ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. 70 முழ சங்கிலியை வச்சு ஒருத்தனை இறுக்கி கட்டினா எப்படி இருக்கும் அவனுக்கு? அடே, ஒரு சொறி வந்தா சொரிய முடியுமா? மூச்சு விட முடியுமா? எவ்வளவு பெரிய கொடுமை! அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். அவன் மகத்தான் அல்லாஹ்வை நம்பவில்லை. வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க அவன் தூண்டவே இல்லை, கஞ்சனாக இருந்தான். அப்ப இந்த வாழ்க்கையில அமல்கள் ரொம்பவும் முக்கியம் சகோதர சகோதரிகளே. இந்த ரஜப மாதம் அமல்களுக்குன்னே உரிய மாதமாக்கும், தெரியுமா? பிரதானமான துஆக்களை இந்த ரஜப மாதம் செய்யுங்கள். ரப்பனா ஆத்தினா என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை துஆக்களை மனனமிடுங்கள். குர்ஆனில் வரக்கூடிய ரப்பனா துஆக்கள் இருக்கிறது அல்லவா, அந்த துஆக்களை ரஜப மாதம் ஓத பழகுங்கள். 3 மாதம் உங்களுக்கு தரப்பட்ட பொக்கிஷம். ரஜப், ஷஅபான், ரமலான். இந்த 3 மாதமும் ரப்பனா ஆத்தினா, ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை துஆக்களை மனனமிடுங்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் அர்த்தத்தோடு மனனமிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர் வெற்றி அல்லாஹ் தருகிறார். ரஜப் ரப்பனா, ரஜப் ரப்பனா. ரஜப் என்றாலே ரப்பனாவுக்கு வேலை. பிரத்யேகமாக உங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் 21 முறை ஓதுங்கள் டெய்லி. ரஜப மாதம் மட்டும் இந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் இருக்குது பாருங்க, 21 முறை ஓதுங்க. தெரியாட்ட உஸ்தாதாக்கள்கிட்ட, உஸ்தாத்மார்கள்ட்ட கேட்டு எழுதி தெரிந்து கொள்ளுங்க, ஓதி பாருங்க. வெற்றி எந்த அளவுக்கு நிச்சயம் என்பதை உங்களால் உறுதியிட்டு சொல்ல முடியும், அறுதியிட்டு சொல்ல முடியும். அவ்வளவு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஜப் ரம்மியமானது, ரஹ்மத்தானது, பரக்கத்தானது, நிஅமத்தானது. வாழ்க்கையில காண கிடைக்காத பொக்கிஷம் உங்களுக்கு வேண்டுமா? ரஜப மாதத்தில் அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ரப்பே, ரஜப் என்பது அல்லாஹ்வின் மாதம் என்று சொல்லப்படுகிறதே, சாதாரண வேடா இது? ஷஹ்ருல்லாஹ், ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் ரஜப். ரஜப மாதத்தில் அதிகமான நஃபில்களை தொழுவுங்கள். நோன்பு என்ற ஒரு பெரும் நன்மையின் படையில் உங்களை நோக்கி வருகிறது அல்லவா? அந்த வருகையை முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக ரஜபை உங்களுக்கு அல்லாஹ் தந்தான். அந்த நாளிலேயே நீங்கள் அமல்களை தொடர்ந்து செய்யும் போது வரக்கூடிய நோன்பில் உங்களை ஹயாத்தோடு அல்லாஹ் வைக்கிறான். அல்லாஹ் உங்களை ஹயாத்தோடு, எம்மை ஹயாத்தோடு வைப்பானாக. எத்தனை மக்களை இழந்தோம்! சென்ற கால நோன்பில் இருக்கக்கூடியவர்கள், நோன்பில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போது துல்ஹஜ் மாதமேயே காலாவதி ஆகிவிட்டார்கள், இறந்து போய்விட்டார்கள். சென்ற வருஷம் பார்த்தவர்கள் எல்லாம் நல்ல ஹயாத்தோடு, திரகார்த்தத்தோடு பார்த்தவர்கள் எல்லாம், பார்க்கப்பட்டவர்கள் எல்லாம் ஹயாத்தாகி விட்டனர். எங்க சாச்சா 2 பேர் ஒரே வாரத்தில் வஃபாத். என்னுடைய ஓன் சாச்சா, சொந்த சாச்சாவும் இறந்து போனார், என்னுடைய ஒண்ணு விட்ட சாச்சாவும் இறந்து போனாங்க. ஒருத்தர் மளிகை கடையில் உட்கார்ந்து உழுது இறந்து போனாரு, ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த நிலையிலே இறந்து போனார். அவர் நினைத்திருப்பாரா இப்படி எல்லாம் நமக்கு மரணம் சம்பவிக்கும் என்று நினைத்திருப்பாரா? பேத்திக்கு கல்யாணம், அந்த பத்திரிகை அடிச்சாச்சு, பத்திரிகை விளம்பரத்துக்காக ஊருக்கு போகணும்னு சொல்லி டிக்கெட் எடுத்தாச்சு, ஊருக்கு போகணும்னு சொல்லி டிக்கெட் எடுத்தாச்சு. திடீரென மரணம், திடீரென மரணம், திடீரென மரணம். அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டுமா இல்லையா? நீண்ட ஆயுளுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு தருணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரஜப மாதத்தில் வைத்திருக்கிறான். அதிகமாக அந்த அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேளுங்கள், ஆயுள் பரக்கத்தை கேளுங்கள், ஆபியத்தில் பரக்கத்தை கேளுங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி உள்ள அக்கறையை கேளுங்கள், அக்கறையோடு கேளுங்கள். பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல எதிர்காலத்தை அக்கறையோடு கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரஜபு வந்துட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசந்தமா தென்படுவாங்க. எல்லா வக்து தொழுகையில இந்த துஆ ஓதிக்கொண்டே இருப்பாங்க. ஸலவாத் அதிகமா ஓதுறது ரஜப் மாதத்துல, தெரியுமா? ஸலவாத்தை அதிகமாக ஓதணும்.
முக்கியமாக குறிப்பாக அத்தையாத்தில் வரக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். தினசரி அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்குள்ளேயே ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு 21 முறை இந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். பரக்கத் அல்லாஹ் கொட்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொட்டுவான் இன்ஷா அல்லாஹ். வாழ்க்கையில காண கிடைக்காத ரம்யமான ரஹ்மத்துடைய ராஜ்யத்தை பெற்றிருக்கக்கூடிய ராஜா, ரஹ்மத்துடைய ராஜ்யம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் ராஜ்யம் கொடிகட்டி பறக்கும் இந்த ரஜப மாதத்திலே. அதனால இந்த ரஹ்மத்தை எப்படியாவது வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். அந்த ரஹ்மத்தை எப்படியாவது வானுலகத்திலிருந்து கைத்த போட்டு இழுத்து, உங்களுடைய அன்பு என்ற கைத்த போட்டு இழுத்து, உங்களுடைய இபாதத் என்ற கைத்த போட்டு இழுத்து, என் வீட்டுக்கு அதை அப்படியே இழுத்து என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் தந்துவிட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரஜப மாதத்தில் என்னென்ன பரக்காத்துகள் வானுலகத்தில் இருந்து இந்த உலகை நோக்கி இறங்குகிறதோ அத்தனையும் அல்லாஹ் உங்களுக்கும் எமக்கும் என் குடும்பத்திற்கும் நம்முடைய வீடு வாசல்கள் சொத்து சுகங்களுக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களின் குடும்பங்கள் இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.